மேற்கு தொகுதியில் வெற்றி விஜய் வரை திருச்சியில போட்டி கழக தலைவர் அண்ணன் தளபதி ஆணையிட்டு திமுக வேட்பாளராக மேற்கு தொகுதியில் நிற்பதற்கு அனுமதி அளித்தார். தளபதியினுடைய ஆசையோடு நான் இந்த மேற்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த கழகத்தை மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமர்த்த நம்முடைய தளபதி அவர்களை மீண்டும் முதலமைச்சராக மேற்கு தொகுதி மக்கள் பெருவாரியான ஆதரவை வழங்குவார்கள் என்று சொல்கிறேன். விஜய் கிழக்கு தொகுதியில் போட்டியிடாரு, திமுக பின்னோட ஏற்படுத்துமா? பாக்குறீங்க? நான் நேற்றே இதற்கு பதில் சொல்லியிருக்கிறேன். தேர்தலில் யாரும் எங்கும் போட்டியிடுறதுக்கு அரசியல் சட்டத்தில் இடம் இருக்கிறது. அந்த வகையில் அவரும் திருச்சியில் போட்டியிடுகிறார். களத்திலே சென்று மக்கள் யாருக்கு ஆதரவு அளிப்பார் என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுடைய முழு நம்பிக்கை தளபதி அவர்களுக்கு தான் ஆதரவாக வாக்களிப்பார்கள் கிழக்கு தொகுதியில் என்பது முழு நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை. 2 தொகுதியில் போட்டிடுறாருன்னா அது பயம்லாம் சொல்லி சிலர் சொல்றாங்க. இருக்கலாம், அதில் என்ன இருக்கு? அவங்க வாய்ப்பு அரசியல் சட்டத்தில் 2 தொகுதியில் போட்டியிடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் இப்போ போட்டிருக்காரு. பயமா என்னன்னா எனக்கு தெரியாது. நான் திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் 1977ஆம் ஆண்டு முழு எந்த பகுதியிலும் திருச்சியில் வெற்றி பெறாத போது வெற்றி பெற்ற பகுதி திருச்சி கிழக்கு தொகுதி. எனவே அந்த தொகுதி திமுகவின் பக்கம் இருக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு தேர்தல் பணி ஆற்றுகிறோம். தேர்தல் அறிக்கை வந்திருக்கு, அதில் நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கு. ஆனால் மதுவிலக்கு சம்பந்தமாக எந்த அறிவிப்பும் இல்லையா? இருக்கிற அறிவிப்புக்கு நீங்கள் பாராட்டு தெரிவித்தாலே போதும். இருக்கிற அறிவிப்பு எந்த பொருள் தான் என்று சொல்லாமல் 8000 ரூபாய் கூப்பன் தருவது, நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் தருவது, கரும்புக்கு 4500 ரூபாய் டன்னுக்கு தருவது, புது மோட்டார் பம்ப் செட்டு தருவது, அதே போல் முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தி தருவது, 5 லட்சம் வரை இலவசமாக மருத்துவ செலவை உயர்த்தி தருவது என்று மகளிருக்கான திட்டங்களும் பொதுமக்களுக்கான திட்டங்களும் விவசாயிகளுக்கான திட்டங்களையும் நிறைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி திமுகவுடைய தேர்தல் கதாநாயகனாக அந்த தேர்தல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறந்த ஆட்சியை உருவாக்க மக்கள் ஆதரவளிப்பார்கள். திருச்சி மேற்கு தொகுதியில் இப்போ அதிமுக சார்பாக போட்டியிடுவார், நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி போட்டியிடவங்க எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.